ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம்னு சொல்லுவாங்க. நான் அடுத்த 10 நாளைக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரப்போகிறேன். அதாவது அன்கம்ஃபர்டபுள் அடுத்த 10 நாளைக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது என்னுடைய வாழ்க்கை. என்னடா பீடிகை போடுறேன்னு பார்க்குறீங்களா? விபாசனா மெடிடேஷன் சென்டருக்கு வந்திருக்கிறேன். இதுதான் விபாசனா மெடிடேஷன் சென்டர். என்ன ஒரு அழகான அட்மாஸ்பியராக இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு. இங்கே 10 நாளைக்கு நோபல் சைலன்ஸ், புனித மௌனத்தை கடைபிடிக்கணும். யாரும் யாரு கூடயும் பேசக்கூடாது. நிறைய பேர் இருப்பாங்க. இதுதான் டைனிங் ஹால், லேடிஸ் டைனிங் ஹால். லேடிஸ் தனியாக சாப்பிட்ற இடம். சாப்பாடு நல்லா இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அதே நம்பரில் தான் அவங்க உட்காந்துருக்கணும். அவங்களுக்கு தனி பிளேட்டு, டம்ளரு, ஸ்பூன் எல்லாம் கொடுத்துருவாங்க. நல்ல சாப்பாடு, நல்லா சுகாதாரமாக ஆரோக்கியமாக இருக்கும். சேலடு, குழம்பு, காய்கறி, சரிவிகித உணவு கொடுப்பாங்க. டே 10ஓட டே 0ஓட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன நடக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் டே 1, டே 2, டே 3ல் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் அதில் போட்டுருவாங்க. பாருங்கள், பின்னாடி மலைக்கு அடிவாரத்தில் சூப்பராக இருக்குது. அட்மாஸ்பியரே அமைதியாக, எங்கே பார்த்தாலும் அமைதியாக தான் இருக்கும். ஒரு சவுண்டு இருக்காது. அப்படியே மௌனத்திலே இருப்போம், அமைதியான. செல்ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. செல்ஃபோன் இருக்காது 10 நாளைக்கு. யாருடைய முகத்தையும் பார்க்கக்கூடாது, யாருடையும் பேசக்கூடாது. தியானம் தியானம் தியானம். இடைவெளி விட்டு 1 மணி நேரம் இடைவெளி விட்டு தியானம் பண்ண சொல்லுவாங்க. 4 மணிக்கே எந்திரிக்க சொல்லிடுவாங்க. எந்திரிச்சு கிளம்பி 4:30க்கு நம்ம தியான ஹாலுக்கு போயிடணும். இது இன்ஸ்ட்ரக்ஷன் ரூமு. இங்கே நைட்டு கிளாஸ் நடக்கும். தமிழில் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நைட்டு இந்த ரூமில் தான் கிளாஸ் நடக்கும். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், அந்த படி ஏறி போகிறோம்ல, அதுதான் தியான ஹால். அந்த காட்டுறேன்ல, இதுதான் தியானம் பண்ணுற இடம். பேசக்கூடாது. ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த சீட்டில் தான் உட்காரணும். மாறி உட்காரக்கூடாது. அடுத்தவங்களோட பேடு வைப்ரேஷன் வந்துடும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி சீட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் லேடிஸ் ஹாஸ்டல். இந்த இடத்துல தான் லேடிஸ் தங்கியிருப்போம். இந்த இடத்துல தான் இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. லேடிஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இதெல்லாம் லேடிஸ் ரூம் தான். பாருங்கள், 10 நாள் புனித மௌனத்தை கடைபிடிக்க வந்தாச்சு. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் இதாக இருக்குது, க்ளீன் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். நான் 2024 10 நாள் அட்டன் பண்ணேன். சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல தான் செப்பல்ஸ் எல்லாம் வரிசையாக அடுக்கி வைப்போம். ஒரு நாள் நைட்டு தியானம் பண்ணிட்டு வரும்போது இதில் பாம்பு நுழைஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு பொண்ணு பார்த்துட்டாங்க. பிறகு யாருமே பேசலை, அமைதியாக இருந்து. ஒருத்தவங்க மெய்டு இருந்தாங்க, அவங்க தைரியமாக பிடிச்சிட்டாங்க. பாருங்கள், ஒரே புல்லாக இருக்கவும் அதுலேருந்து வந்திருக்கும் போல இருக்குது. ஆனால் யாருக்கும் எந்த துன்புறுத்தலும் கிடையாது. அமைதியாக அது வாட்டுக்கு அது வேலையை பார்க்கும், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். இதுதான் மெடிடேஷன் ஹாலு. இந்த பக்கம்தான் லேடிஸ் போகிற வழி. இதுதான் அங்கிட்டு காட்டுறேன்ல, அதுதான் ஜென்ஸ் தங்குற இடம். புதுசாக பில்டிங்லாம் கட்டுறாங்க போல இருக்குது. மலை அடிவாரத்தில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அட்மாஸ்பியர். இதுதான் அந்த தம்மா ஹால். நல்லா இருக்கும். செல்ஃபோனெல்லாம் இப்போ வாங்கி வச்சுருவாங்க. 10 நாளும் அமைதி, மனசில் நல்ல அமைதி கிடைக்கும். முகமே ஒரு தெளிவாக இருக்கும். 10ஆவது நாள் வீட்டிலே சொல்லுவாங்க, கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா பச்சை பசேர்னு செடிகள் எங்கே பார்த்தாலும். இதுதான் லேடிஸ் ஹாஸ்டல். அதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. ஒரு ரூமில் 2 அல்லது 3 பேர். கூட்டம் அதிகமாக இருந்தால் 3 பேர் அல்லது 2 பேர். நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த இடம். நிறைய பேர் வருவாங்க. நல்லா இதை பற்றி தெரிஞ்சவங்க இங்கே கண்டிப்பாக வருவாங்க. நல்லா சுகாதாரமான உணவு, சுத்தமான ரூமு, அறைகள் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஃபினாயில் பாட்டிலு,
பெட்ஷீட்டு, பெட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. தலகாணி, ரூம் மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், துணி துவச்சி இங்கே காய போட்டுக்கலாம். ஒவ்வொரு ரூமுக்கும் வெளியில் குப்பை தொட்டி இருக்கும். நம்ம ரூமுக்கு நாமளே க்ளீன் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் நான் தங்க போகிற ரூமு. ஒருத்தங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. இந்த பெட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. செல்ஃபு எல்லாமே இருக்குது. பாத்ரூமு க்ளீனாக இருக்கும். இதுதான் பாத்ரூமு. காட்டுறேன் பாருங்கள். பாத்ரூம் சுத்தமாக இருக்கும். நம்மளுக்குன்னு ஃபினாயில் பாட்டில் ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அங்கே எல்லாமே இருக்கும். நாம் சுத்தமாக கழுவி இது பண்ணிக்க வேண்டியதுதான். பத்து நாள் குடும்பத்தை விட்டு தனியாக பிள்ளைகளை எல்லாம் அம்மாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கே வந்து 10 நாள் நோபல் சைலன்ஸ். சுற்றி வேலி போட்டிருக்காங்க. எந்த பயமும் இருக்காது. இது வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்ததில்லை. நல்ல பாதுகாப்பான இடம். இறைவன் அப்படி பாதுகாக்கிறாரு. சுற்றி வேலி போட்டிருக்காங்க, கம்பி வேலி. நல்ல சரியான ஒரு அமைதி கிடைக்க போகுது. ஆனால் இது விரும்பி வரலைன்னா இது ஒன்றுமே நடக்காது. விரும்பி வரணும். நான் 10 நாள் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாம் தங்குற இடம், சாப்பாடு இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் யாரு கூடயும் பேசக்கூடாது. மொபைல் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. 4:30 to 6:30 வரைக்கும் தியானம். அடுத்து 1 மணி நேரம் ரெஸ்ட்டு. அடுத்து 1 மணி நேரம் தியானம். இந்த மாதிரியே சாப்பாடு கொடுத்து தியானம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இதில் சாப்பாடு போட்டு அடி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து தியானம். நல்லாயிருக்கும். 10 நாள் இதை மெடிடேட் பண்ண இங்கே எல்லோரும் வராங்க. லேடிஸ் நிறைய பேர் வராங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் தெரிஞ்சாலும் சில பேர் ஐயோ அப்பா ஃபோன் இருக்காதா, பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க. வந்தால் அமைதி. இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு 10 நாள் ஒரு அமைதியான மனநிலையில் இருந்து தன்னைத்தானே உணர்ந்து, நான் யார், நான் ஏன் இப்படி கோவப்படுறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்ன, என்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு நாமே கேள்வி கேட்டுக்கலாம்.